இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இருக்கிறார். விடம் பேசலாம். வணக்கம் பத்மநாபன், இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். ஓணம் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சொந்த ஊருக்கு செல்வதற்காக கேரள மாநிலத்தவர்கள் சென்னையில் பெருளவு சென்னையில் இருக்கிறார்கள். அவர்கள் சென்னையிலிருந்து விமானங்கள் கேரளா செல்வதற்காக கொச்சி, திருவனந்தபுரம், கோழிக்கோடு, கண்ணூர் விமானங்கள் பயணிகள் கூட்டம் தற்போது சென்னை விமான நிலையத்தில் அதிகமாக காணப்படுகிறது. கேரள மாநிலத்தில் மிக விமர்சையாக கொண்டாடப்படும் 10 நாட்களில் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை வரும் 26ஆம் தேதி புதன்கிழமை நடக்க இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருந்து பொங்கல் பண்டிகை ஜாதி மதங்கள் கடந்து அனைத்து தமிழகத்திலும் ஒட்டுமொத்தமாக எவ்வாறு கொண்டாடப்படுகிறதோ அதே போலதான் கேரள மாநிலத்திலும் ஓணம் பண்டிகை மலையாளிகள் அனைவரும் ஜாதி மதம் இன்றி ஒட்டுமொத்தமாக கொண்டாடப்படுவது பண்டிகையாக ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடுவதற்காக கேரள மாநிலத்திற்கு அனைவருமே தங்கள் சொந்த ஊர்களில் இருந்து குடும்பத்தோடு உறவினர்கள் மற்றும் உறவினர் நண்பர்களுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடும் வழக்கமாக இருக்கிறது. இதையேற்று சென்னை, வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் வசித்து வரும் கேரள மாநிலத்தவர்கள் சொந்த ஊர்களுக்கு ஓணம் பண்டிகை கொண்டாடுவதற்காக சில தினங்களுக்கு முன்பு சென்று விடுவார்கள். இது வழக்கமாக இருக்கிறது. அதே போல் வருகிற 26ஆம் தேதி ஓணம் பண்டிகை கொண்டாடுவதற்காக சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக சென்னை மற்றும் சுற்றுலா மாவட்டங்களில் உள்ள கேரள மாநிலத்தவர்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்படுவது செல்ல தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் சிறப்பு ரயில் பேருந்துகள் மற்றும் இயக்கப்பட்டுள்ளன. அதே போல் ரயில் பேருந்துகள் பல மணி நேரம் பயணம் செய்யாகும். அதை கருத்தில் கொண்டு தற்போது கேரளா மாநிலம் செல்லக்கூடியவர்கள் விமானங்கள் செல்கின்றனர். இன்று சனி, ஞாயிறு மற்றும் விடுமுறை நாளோடு சேர்த்து ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவதற்காக இன்று சனிக்கிழமை முதலே சென்னை விமான நிலையங்களில் இருந்து அதாவது கொச்சி, திருவனந்தபுரம், கோழிக்கோடு, கண்ணூர் ஆகிய இடங்களுக்கு விமானங்கள் பயணம் மேற்கொண்டு வருகின்றன. கேரள மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக விமானங்களின் சொந்த ஊர்களுக்கு திரும்புவதால் சென்னையிலிருந்து கொச்சி, திருவனந்தபுரம், கோழிக்கோடு, கண்ணூர் போன்ற சொல்லக்கூடிய விமானங்கள் கூட்டம் தற்போது சென்னை விமானத்தில் அதிகரித்திருக்கிறது. இதையடுத்து வழக்கம் போல் சென்னை விமான நிலையங்களில் இருந்து பயணிகள் கூட்டம் அதிகம் வழித்தடங்களில் அதிகமாக பயண கட்டணங்கள் பல மடங்கு அதிகரித்துள்ளது. வழக்கமாக சென்னை கொச்சி வழக்கமான கட்டணம் பார்த்தீங்கன்னா இயல்பாக 5366 ரூபாய் கட்டணமாக இருந்தது. தற்போது இந்த கட்டணம் பண்டிகையை ஒட்டி இன்று 14,840 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதே போல் சென்னை, திருவனந்தபுரம் விமான கட்டணம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக 5,853 இருந்தது. இன்று கட்டணம் 14,707 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னை, கோழிக்கோடு வழக்கமான கட்டணம் பார்த்தீங்கன்னா 6,158 ரூபாய் இருந்தது. இன்று பார்த்தீங்கன்னா இந்த கட்டணம் 17,678 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதே போல் சென்னை, கண்ணூர் செல்லக்கூடிய விமான கட்டணம் 5,655 ரூபாய் இருந்தது. இன்று கட்டணம் பார்த்தீங்கன்னா 12,270 ரூபாயும், அது கொச்சி வழியாக செல்வதால் கட்டணம் 21,694 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இன்று பார்த்தீங்கன்னா பல மடங்கு விமான கட்டணம் உயர்ந்தனால் வழக்கமாக பயணிகள் தொடர்ந்து அதிர்ச்சி அடைந்தனால், ஆனாலும் கேரள மாநிலத்தின் உடனுடன் தங்கள் பயணத்தை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். அமுஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மநாபன்.